ஹாய் ஆல், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் 19. எஜுகேட் யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். மெனி டைம்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம், ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லி கொடுக்கணும். அது ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகு தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஒரு டீனேஜ் ஸ்டேஜோ அவங்க வளர்ந்த பிறகோ தான் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்தே என்ன செய்யணும், அந்தந்த ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, குட் ஹேபிட்ஸ் தானே ஸ்கூலில் டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, பைபிள் வசனம் தானே சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருவாங்க, எல்லாருமே என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. குட் ஹேபிட்ஸ்னால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது, பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது, இவ்வளோ தான் சொல்லி கொடுப்பாங்களே ஒழிய என்னெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம வளர வளர என்ன செய்யக்கூடாதுங்கிறத யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசில் நம்ம ஒரு லெவல் தான் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கப்புறம் நம்ம விட்டுடுறோம், நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட நம்ம பேசுகிறத விட்டுடுறோம். அநேக நேரம் நம்ம எஜுகேட் பண்ண தவறுறதுனால பிள்ளைங்க எங்கேருந்து கற்றுக்குறாங்க, மீடியாவிலேருந்தோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை மற்றவங்க கிட்ட இருந்தோ அந்த காரியங்களை தவறாக கற்றுக்கிறதுனால தான் அவங்க லைஃப்பில் தவறாக அப்ளை பண்ணுறாங்க. ஒருவேளை நம்ம சரியாக கற்றுக் கொடுத்தோம், இதை இப்போ நீ செய்யக்கூடாது, இது நீ வளர்ந்த பிறகு தான் செய்யணும், இல்லைனா இந்த காரியத்தை நீ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும், ஒரு பொண்ணை இப்படி தொடக்கூடாது, ஒரு பையனை நீ இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும், யாரும் இந்த மாதிரி தப்பாக யாரையும் தொடக்கூடாதுங்கிறத யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு அப்பா அம்மா மட்டும்தான் தன் குழந்தைக்கு அந்தந்த ஸ்டேஜில் குழந்தையாக இருக்கும்போது தன்னை யாரும் தொடக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். வளர்ந்த பிறகு அவங்க யாரையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க வளர வளர நம்ம ஒவ்வொருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஐ டு ஐ தான் ஒருத்தங்களை பார்த்து பேசணும், ஒருத்தங்களுக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நம்ம மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போத் கேர்ள் அண்ட் பாய் நம்ம ரெண்டு பேருக்குமே எஜுகேட் பண்ணணும். தட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸால் மட்டும்தான் ஓப்பனாக எஜுகேட் பண்ண முடியும். டீச்சர்ஸாலேயும் சரி, அவங்களாம் எஜுகேட் பண்ணுவாங்க. சண்டே ஸ்கூல் டீச்சரும் வசனம் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, இயேசுவை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நிறைய காரியங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத ஓப்பனாக யாராலையும் பேச முடியாது. ஆக்சுவலி எஸ் தே கேன் டாக், ஆனால் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகணும். ஒன்ஸ் வி ஸ்டார்ட் எஜுகேட்டிங், ஒவ்வொருத்தருமே அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் ஸ்கூல்ஸ் டீச்சராக இருக்கட்டும், சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கட்டும், அவங்களாலையும் ஓப்பனாக பேச முடியும். ஏன்னா பேரண்ட்ஸ் எந்த லெவலுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் மற்றவங்களால் அந்த லெவல் வரைக்கும் தான் எஜுகேட் பண்ண முடியும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு லைன் வரைக்கும் தான் நீங்கள் பேசி சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னா அது வரைக்கும் தான் மற்றவங்களாலையும் பேச முடியும். அதை தாண்டி பேசுகிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்றது நம்மளோட நார்மல் திங்கிங். எஸ் தே கேன் எஜுகேட், பட் வித் பேரண்ட்ஸ் நாலேஜ், பேரண்ட்ஸோட நாலேஜோடு தான் ஒவ்வொருத்தருமே எஜுகேட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா சூழ்நிலையும் பேரண்ட்ஸால் சண்டே கிளாஸ்லேயும் ஸ்கூல்லையும் போய் உட்காந்துருக்க முடியாது, அப்படி தானே. பேரண்ட்ஸோட நாலேஜில் தான் மற்றவங்க எஜுகேட் பண்ணணும், பேரண்ட்ஸால் மட்டும்தான் இதை பேச முடியும். ஸோ மற்றவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துக்குவாங்க, மற்றவங்க சொல்லி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நோ. எஸ் தே வில், பட் யூ ஹாவ் அப்பர் ஹேண்ட். நீங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது, எதனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ரீசன்ஸோடு சேர்த்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன் மற்றவங்கள நம்ம மிஸ்ட்ரீட் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற சின்ன வயசில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. ஏன் பிள்ளைங்கள்லாம் நிறைய விஷயங்கள் மீடியாவில் போய் கற்றுக்குறாங்க, ஸோ ரைட்டாக சொல்லிக் கொடுக்குறது இல்லை, நிறைய தவறான விஷயங்கள் தப்பாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களோட செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கட்டும், அவங்களோட என்ன மாதிரியான எஜுகேஷனாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏன் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதை ஏன் உங்கள் பிள்ளை செய்யக்கூடாதுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் மட்டும் தான் எடுத்துக்க முடியும். மற்றவங்களால அதை செய்யக்கூடாதுன்றது வரைக்கும் தான் சொல்ல முடியும். நீங்கள் தான் ஏன் செய்யக்கூடாது, செஞ்சால் என்னென்னலாம் வரும், எவ்வளோ பெரிய தப்பு அது அப்படிங்கிறத பேரண்ட்ஸால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், அதுவுமே குடிக்கக்கூடாதுங்கிறது நார்மலாக மீடியாவில் லேபிளில் வந்துடும். ஆனால் ஏன் கூடாது, அது என்னெல்லாம் பண்ணுங்கிற டீப்பர் நாலேஜ் யாரால தான் கொடுக்க முடியும், பேரண்ட்ஸால் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது ஃபேமிலியோட மொத்த இதையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஆனால் இதெல்லாம் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களை எஜுகேட் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். நம்ம எஜுகேட் பண்ணலன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தப்பாக அதை கற்றுக்குவாங்க. அந்த தப்பை அவங்க செய்யும்போது அது அவங்களுக்கு தப்புனே தெரியாது. முதல்ல இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் தப்புங்கிறத ஆஸ் பேரண்ட்ஸ் we have to educate in every area of their life. அவங்க வளர்கிற வரைக்கும் நாம் தான் அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணணும். மற்றவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் விட்டுருந்தோன்னா that is our mistake. We have to take responsibility in educating our children in every area of their life. May God bless you.